ஐயனார் துணை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நிலா, சோழன் இவங்களோட கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கும் வந்துட்டாங்க. நிலாவோட அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டு, வீட்ல வந்து விட்டுட்டு நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்க, ஏதாச்சும் டிராமா பண்ணுவாங்கன்னு பார்த்தா எதுவுமே பண்ணாம சைலண்டா போயிட்டாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியல. இதுக்கப்புறம் என்ன, நம்ம நிலாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்ப நம்ம பாண்டியும், சேரனும் சேர்ந்து ஒண்ணு டிஸ்கஸ் பண்றாங்க. அதாவது கல்யாணம் ஆயிருக்கு இல்லையா? கல்யாணம் ஆனா நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கொண்டாடுவாங்க இல்லையா? அதுக்காக ஏற்பாடு பண்ணலாமா? அப்படின்னு பாண்டி கேட்க, "இல்ல, இல்ல. நிலா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே பெரிய விஷயம். இப்ப நீ மாட்டுக்கு இந்த ஏற்பாடுலாம் பண்ணியிருந்தா மறுபடியும் கோவப்படும். அதனால எதுவும் வேணாம்." அப்படின்னு நம்ம சேரன் சொல்ல, நடுப்புற புகுந்து சோழன் கெஞ்ச ஆரம்பிச்சர்றாப்ல. "நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, பண்ணுங்க" அப்படின்னு கெஞ்சுறாப்ல. நிலா இருக்கும்போது எப்படி எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது, "நான் நிலாவ ஏதாச்சும் சொல்லி எங்கேயாச்சும் அழைச்சுக்கிட்டு போயிடுறேன். அந்த கேப்ல நீங்க பண்ணி விட்டுருங்க" அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்றாப்ல. அதுக்கப்புறம் நிலா கிட்ட போயிட்டு பீச்சுக்கு போலாம், அங்க போலாம், இங்க போலாம், டீ குடிக்க கடைக்கு போலாம் அப்படின்லாம் கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நிலா முடியவே முடியாதுங்கிறாங்க. கடைசியா சேரன் வந்து, "கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கல்யாணம் இப்ப தானே பண்ணியிருக்கீங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்லது" அப்படின்னு ஏதோ சொல்லி 2 பேத்தையும் கோயிலுக்கு அனுப்பி விட்டுர்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டி கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, நம்ம வானதி வராங்க. வானதி நிலானாவே வயித்து எரியும் இல்லையா? அந்த கடுப்புலயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டி கிட்ட பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட இன்னைய எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.